வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம், சொல்லாடல், அவர்களுடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் தனிமையிலே இனிமை காண முடியுமா, நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா, தனிமையிலே இனிமை காண முடியுமா. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆடிப்பெருக்கு. பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன், இயக்கம் கே. சங்கர், பாடியவர்கள் ஏ.எம். ராஜா, பி. சுசீலா, இசை ஏ.எம். ராஜா, நட்சத்திரங்கள் ஜெமினி கணேசன், சரோஜா தேவி. படம் வெளிவந்த ஆண்டு 1962. பாடல் வரிகளுக்குள் செல்லலாம். தனிமையிலே இனிமை காணும் இனிய பாடல். தனிமையிலே இனிமை காண முடியுமா, நல் இரவினிலே சூரியனும் தெரியுமா, தனிமையிலே இனிமை காண முடியுமா, துணையில்லாத வாழ்வினிலே சுகம் வருமா, அதை சொல்லி சொல்லி தெரிவதினால் சுகம் வருமா, துணையில்லாத வாழ்வினிலே சுகம் வருமா, அதை சொல்லி சொல்லி தெரிவதினால் சுகம் வருமா, மனம் இருந்தால் வழி இல்லாமல் போகுமா, மனம் இருந்தால் வழி இல்லாமல் போகுமா, வெறும் மந்திரத்தால் மாங்காய் வீழ்ந்திடுமா, தனிமையிலே இனிமை காண முடியுமா, நல் இரவினிலே சூரியனும் தெரியுமா, மலர் இருந்தால் மனம் இருக்கும் தனிமை இல்லை, செங்கனி இருந்தால் சுவை இருக்கும் தனிமை இல்லை, கடல் இருந்தால் அலை இருக்கும் தனிமை இல்லை, நாம் காணும் உலகில் ஏதும் தனிமை இல்லை, தனிமையிலே இனிமை காண முடியுமா, பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும் கொடிப்படையுடனே பவனி வரும் காவலனும், கவிதையிலே நிலைமறக்கும் பாவலனும், கவிதையிலே நிலைமறக்கும் பாவலனும், இந்த அவனியெல்லாம் போற்றும் ஆண்டவனாயினும் தனிமையிலே இனிமை காண முடியுமா. இந்த படத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு. இந்த திரைப்படம் ஒரு காதல் கதையை களமாக கொண்ட திரைப்படம். ஜெமினி கணேசன், சந்திரபாபு, கே.டி. சந்தானம், கரிக்கோல்ராஜ், சரோஜா தேவி, தேவிகா, எம்.வி. ராஜம்மா போன்ற கலைஞர்கள் நடித்திருப்பார்கள். 1962 வெளியாகி வசூல் ரீதியாக தோல்வியடைந்த திரைப்படம். பாடல்கள் அனைத்துமே இனிமை. ஏ.எம். ராஜா இசையமைத்து பாடியும் இருக்கிறார். ஏ.எம். ராஜா என்றாலே மெலோடியான பாடல்கள்தான், கேட்பதற்கு அமைதியாகவும் இனிமையாகவும் அமைந்த பாடல்களாகவே இருந்தன. சரோஜா தேவி தன் விதவை தாயுடன் சகோதரனுடன் வாழ்ந்து வருவார். சகோதரன் ஒரு ஹார்பரில் வேலை செய்து வருவார். அவர்கள் ஜெமினி கணேசன் வீட்டில் வசித்து வருவார்கள். ஜெமினி கணேசன் ஒரு பாடலாசிரியர். ஒரு நாள் சரோஜா தேவியின் சகோதரர் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து விடுவார். இப்படியே செல்கிறது கதை. பாடல் மிகவும் இனிமை. நீங்களும் ஒருமுறை பாடலை கேட்டு பாருங்கள். பாடலை சற்று விரிவாக பார்க்கலாம். தனிமையிலே இனிமை காண முடியுமா, நல் இரவினிலே சூரியனும் தெரியுமா. தனிமையில் இனிமை காண்பது இயலாத காரியம். நல் இரவினில் சூரியன் தெரியும் என்றால் தெரியாது. அதுபோன்றுதான் தனிமையில் இனிமை காண முடியாது. துணையில்லாத வாழ்வினிலே சுகம் வருமா, அதை சொல்லி சொல்லி தெரிவதனால் சுகம் வருமா. துணை இல்லாத வாழ்க்கையிலே சுகம் எவ்வாறு வரும், அதை சொல்லி சொல்லி தருவதனால் சுகம் எப்படி வரும். மனம் இருந்தால் வழி இல்லாமல் போகுமா, வெறும் மந்திரத்தால் மாங்காய் வீழ்ந்திடுமா. உங்களுடைய மனதிலேயே உங்கள் ஆசைகளை இருத்தி கொண்டால் எப்படி வழி கிடைக்கும். வெறும் மந்திரத்தை போட்டு மாங்காயை வீழ்த்த முடியுமா. நீங்கள் தான் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். தனிமையிலே இனிமை காண முடியாது. மலர் இருந்தால் மனம் இருக்கும் தனிமை இல்லை,
மலர் என்று இருந்தால் அதற்கு ஒரு மனமும் வாசமும் இருக்கும், அதற்கும் தனிமை இல்லை. செங்கனி இருந்தால் சுவை இருக்கும், தனிமை இல்லை. செங்கனி என்று இருந்தால் அதற்கு நிச்சயமாக ஒரு சுவை இனிப்பு இருக்கும், அதற்கும் தனிமை இல்லை. கடல் இருந்தால் அலை இருக்கும், தனிமை இல்லை. கடல் என்று இருந்தால் கண்டிப்பாக அலை இருக்கும், அதற்கும் தனிமை இல்லை. நாம் காணும் உலகில் ஏதும் தனிமை இல்லை. நாம் காணுகின்ற உலகத்தில் எல்லாமே தனிமையுடன் இருப்பதில்லை, எல்லாவற்றிற்கும் துணை இருக்கிறது. துணை இல்லாமல் எதற்கும் இனிமையே இல்லை. பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனியும் கொடியுடனே பவனி வரும் காவலனும், பனிமலையிலே தவம் இருந்து காலத்தை வெல்லும் மாமுனியும் முனிவர்களும், கொடியுடனே பவனி வரும் காவலனும், கொடி சகிதமாக சுற்றி சுற்றி காவல் வரும் காவலனும், கவிதையிலே நிலை மறக்கும் பாவலனும், கவிதையை எழுதி எழுதி அதிலேயே தன்னை மறந்து போகும் பாவலனும் கவிஞரும், இந்த அவனியெல்லாம் போற்றும் ஆண்டவனாயினும், இந்த உலகமே போற்றுகின்ற வணங்குகின்ற ஆண்டவராயிரும் தனிமையிலே இனிமை காண முடியுமா? யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தனிமையிலே இனிமை காண முடியாது என்று பாடியிருக்கிறார் கவிஞர். தனிமை என்ற வார்த்தை எத்தனை முறை வருகிறது என்று பாருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஒரு பாடலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.